பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே இந்த அருமையான 2024 வருஷம் மார்ச் மாதம் 8ஆம் நாள் இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நாளை, இந்த நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 வருஷம் கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மை கனிமணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்திலும் இந்த 8 நாட்கள் நம்மோடு கூட இருந்த அந்த மகிமையான தேவனை, மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே, உம்மை துதிக்கிறோம். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, பரிசுத்தமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம். ஜீவாப்பமே, உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அன்பானவரே, உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஜீவ தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, நீரை துதிக்கப்படத்தக்கவர், சோதரிக்கப்படத்தக்கவர், நீர் மகிமையும் ஆட்சியுமே நிறைந்த பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரி கனப்படுத்து, உம்மை மகிமைப்படுத்து. உம்முடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தினக்கா, எங்களை பரிசுத்தப்படுத்தினக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதியின் பாதையில நடப்பிக்கத்தக்கதா பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளனாகிய நீர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாட்டியாகி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கம், தயவு, கிருபைக்காய் நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், வேண்டுதல், விண்ணப்பங்கள் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராய், ஜெபத்தை கேட்பவராய், ஜெபத்தை ஆண்டவரே நீர் கர்த்தாவே நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. என் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னீர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுகிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் பாடல்களிலும் உடைய நாம மகிமைப்படட்டும். வேண்டுதல், விண்ணப்பத்திலும் ஜெபத்திலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்து உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைப்படும்படியாய் நாம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் அவர் துதிக்கப்படத்தக்க தேவனாய், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவனாய், அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை மாறாதவரை நாம் பாடல் மூலமாக நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நாம் என் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை இன்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் இன்றும் போற்றி துதித்திடுவேன். போற்றி துதித்தோம் என் தேவதேவ புதிய இதயமுடனே. போற்றி துதி தேவதேவனை புதிய இதயமுடனே. கோர பயங்கரமாம்
கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமா புயலின் கொடிய அலையின் மத்தியில் காத்தும் கரம் கொண்டுமா சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டுமா சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் பாடி துதித்திடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி துதித்திடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொன்னமிந்து மானாதே. நதி போன்ற சோதனையிலும் சொந்தமின்று மாறாதே. ஆர்ப்பின் ஜெயதுனியோ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதுனி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை அமென்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை தந்து பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவியாத்மாவும் யாவும் இன்று என்று தொண்டு செய்துவே. ஆவியாத்மா தேகம் யாவும் இன்று தொண்டு செய்துவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்னும் என்றுமா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்னும் என்றுமா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே
என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நேசரவர், நம்மை மறவாத நேசரவர். அவருடைய தயவினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு தாய் சேனையை மறந்தாலும் உன்னை மறவாதவர் என்றும், நம்முடைய உள்ளங்கையிலே அவர் நம்மை வரைந்த தேவன், நம்மை அனுதினமும் பாதுகாக்கிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கென்று அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஆபத்திலே நமக்கு அரும் துணையாகவும் பாதைக்கு நல்ல தீபமாகவும் இருக்கிறவர். அவருடைய நாமம் மகிமையான தேவம், வல்லமையுள்ள நாமம். அப்படிப்பட்ட தேவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்று. அது தேவன் நம்மை முற்றிலுமாய் பாதுகாக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக, அவர் பயப்படாதே, வலது கரத்தால் உன்னை பாதுகாப்பேன் என்று ஏழையாக அவர் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் துறந்தவராய் இந்த பூமியிலே வந்தார். ஏழையான நம்மையும் பாதுகாக்கிற தேவனாய், அவர் கையிலிருந்து ஒருவரும் நம்மை அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாய், மகிமையின் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மாறாத தேவனுக்கு, மகிமையின் தேவனுக்கு நாம் பாடல் மூலமாய் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். முதல் 3 சரணம் நான் பாடி பிறகு ஜெபித்து பிறகு நாம் அப்படியே தொடர்ந்து நாம் பாடலை பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, மழக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதெம்மை. ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதென்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா உன்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை என்னை என்றதாலே ஸ்தோத்திரம்.
வரைந்திரண்டோ உன்னங்கையில் உன்னவா எந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தொடர்ந்து நாம் ஜெபத்துடனே கர்த்தருடைய சமூகத்திலே மீதி பாடல்களை பாடலாம். இந்த நாளிலே கூட தேவன் தயவாக நம்மை இந்த வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாளை காண கடந்த வாரம் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்து இந்த வருஷத்திலே 3 மாதங்கள் இந்த 8 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தின தேவன், மகிமையின் தேவன், மகத்துவமான தேவனுக்கு இந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்ததற்கு நாளை மறுநாள் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தேவ கிருபையிலும் தேவ அன்பிலும் தேவ தயவிலும் வளரத்தக்கதான் தேவநாம மகிமைக்கென்று நாம் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாய், மகனாய், மகளாய், இன்னும் தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாய் ஒரு நிமிஷம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததற்காக, நம்மை பயப்படாதபடி பாதுகாக்கிறவருக்கு, நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபத்திலே நம்மோடு கூட இருக்கிற அந்த துணையான தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே நம்மளை யாராவது இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இயேசுவே ஆமென். ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமாண்டவரே ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென் ஐயா. கிருபை, கிருபை அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகாயரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். செய்கிறவரே நன்றி ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பலன் தாரும், பலன் தாரும். எடுத்து போடும் ஐயா, எடுத்து போடும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
இயேசுவே இரக்கமாயிரும். எஸ்அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. பலத்தை தாரும், சுகத்தை தாரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும். கிருபை தாரும், கிருபை செய்யும். ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இருக்கட்டும் ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு பலத்தை சுகத்தை கொடு. பத்திரமாய் பாதுகாத்திருக்காய் நன்றி. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினுக்காய் நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து அது போல இந்த நேரத்தில் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் மகளிர் தினம் என்று பெண்களை நினைவு கூறுகிற சிறு பெண்கள், பிள்ளைகள், தாய்மார்களை நினைவு கூறுகிற நாளாக இந்த நாள் இருப்பதால் இன்றைக்கு விசேஷமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எப்படி அன்றைக்கு சாராள் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மணவாட்டியாக காணப்பட்டாலும் அதுபோல சாராளுடைய குடும்பமும் அங்கே அந்த குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா விதமான காரியங்களை, எல்லா விதமான தேவைகளை அறிந்த தேவன், இரக்கத்தையும் மன உருக்கத்திலும் நீடிய தயவிலும் இருக்கிற தேவன், மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவர் அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து அங்கே சாராளோடு கூட தன்னுடைய சந்ததியை அங்கே பெருக பண்ணுகிற தேவன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஈசாக்கோடு கூட இருந்த ரெபேக்காளை கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்த வைத்தார். அப்படி வேதத்திலே அநேக பெண்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது எஸ்தரையும், அது மட்டுமல்ல அங்கே வேதத்திலே மரியாளையும் இன்னும் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த பூமியில எடுத்து பயன்படுத்தி அவருடைய நாமத்திற்காக, அவருடைய நாம மகிமைக்காக அங்கே தாவீதுடைய மனைவியாக பத்சபேலா, இன்னும் அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறபடி அநேக சுனேமியாலை, இன்னும் அங்கே இந்த பூமியிலே தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஜீவித்த தப்பீராளை, இன்னும் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே மரியாள் என்று சொல்லப்படுகிற லாசருனுடைய சகோதரிகளையும், மார்த்தாள் மரியாளையும், இப்படி அநேக அன்னாளையும், இன்னும் அநேக ஸ்திரீகளை கர்த்தர் வேதத்திலே சாட்சியாக வைத்திருக்கிறார். அவர்களோடு கூட இருந்து அவர்களை எவ்விதமாய் கர்த்தர் பாதுகாத்தார் என்றும், அங்கே ஒவ்வொருவரோடு கூட அங்கே இருந்து அவர்களோடு கூட அவர் வழிநடத்தின அந்த கர்த்தருக்காக இந்த நேரத்திலே நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பெண்களுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, பெண்களுக்காக இன்றைக்கு விசேஷித்த நாளை ஆண்டவரே, இதோ இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரை நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு தாய்மார்களுக்காய், தன்னுடைய மனைவிகளுக்காய், தன்னுடைய குழந்தைகளுக்காய், பெண் பிள்ளைகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே நினைவு கூறுகிற இந்த நாளிலும் நாங்களும் ஒரு விஷயம் கூட கர்த்தர் தாமே பெரிதான காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் வேதத்தில் அநேக ஸ்திரீகளை பயன்படுத்தி வந்தார். அநேகர் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று நாங்கள் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தீரப்பா. இன்றைக்கும் நீர் அதே மாறாத தேவனாய் எங்களையும் ஆண்டவரே, நீர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மணவாட்டியாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு அன்னாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது அன்னாள் ஆண்டவரே
இதோ கர்த்தருடைய காருண்யத்தை கண்டேன் என்று அன்னால் சாட்சி சொல்லும்படியாய் கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, மரியாள் மூலமாய் நீர் இந்த பூமியிலே ஆண்டவரே மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் நான் பிறந்தீரப்பா. அதே போல ஆண்டவரே, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை நீர் ஆசீர்வதித்து பலிக்கு பெருக பண்ணினீரப்பா. ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்து கர்த்தாவே அதோ யாக்கோபையும் ஏசாவையும் பெற்றெடுக்க கொடுத்தீர். அதுபோல ஆண்டவரே, யாக்கோபுக்கு ஆண்டவரே கர்த்தாவே மனைவிகளை நீர் கொடுத்து ஆண்டவரே அந்த குடும்பத்திலே அநேக ஆசீர்வாதங்களை 12 பிள்ளைகளை பெற்றெடுக்க நீர் கிருபை கொடுத்தீரப்பா. இன்னுமாய் கூட வேதத்திலே ஆண்டவரே சாலமோனுக்கும் ஆண்டவரே தாவீதுக்கும் இன்னும் ஆண்டவரே வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் நல்ல மனைவிகளை கொடுத்து வேதத்திலே ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும் பொழுது மனைவியை கண்டடைகிறான், நன்மையை கண்டடைகிறான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியான புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னீரப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே அவள் பாக்கியவதி என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஸ்திரீயாய், ஆண்டவரே மாலை ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரீயாய், கணவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக ஆண்டவரே உம்முடைய பார்வையில் உம்மிடத்தில் வர தகுதியுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மகளாக ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இப்படி இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாய், அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இதோ இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே மகளிர் தினம் என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே நாங்களும் ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஸ்திரீகளையும் இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்திலும் தாய்களையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்த தேவன் அப்பா. அது ஆண்டவரே உம்மிடத்துல வருகிற ஒருவரை நீர் புறம்பே தள்ளாத தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், உங்களை திக்கற்றோராய் விடேன் என்று சொன்னீரப்பா. எங்களுடைய உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்திருக்கிறீரப்பா. எங்கள் உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறீரப்பா. தாயின் கர்ப்பத்திலே உருவாதற்கு முன்பாய் அதன் உருவம் இன்னதென்று நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகிமையும் மகத்துவமான தேவனே, உன்னதரை உண்மையுள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒவ்வொரு மனைவிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு பேர பிள்ளைகளையும் கர்த்தரதாமை பெயர் பெற நீர் ஆசீர்வதியுமப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய பிள்ளைகளை மனைவிகளை அவருடைய குழந்தைகளை நீர் கர்த்தரதாமை பெயர் பெற நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளாய் பரிசுத்தமாய் வளரட்டும். ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தரதாமை பெயர் பெற நீர் ஆசீர்வதியும் அப்பா. தேவ இரக்கம் தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த போறக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும் நல்ல சுகம் பலம் பத்திரம் ஆண்டவரே தேவ கிருபை தேவ தயவிலும் வளர தேவன் கிருபை வைத்தார். தொடர்ந்து வழிநடத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் நம் செபத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து நாம் இந்த பாடலை நாம் பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் ஜெபிக்கலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கைவிடேனே கழங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கழங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலைமுடியும் எண்ணினேன். நீரறியா யாதும் நேரிடா எண்ணினே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை
தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுமே. உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மூற்றும் போக்குவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூற்றும் போக்குவித்தேன், ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் நாம் விசேஷமாக இன்றைக்கு இந்தியாவிலே வரும் நாட்களில் நடக்க போகிற தேர்தலுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்கலாம். பாராளுமன்ற தேர்தலில் நமது நாட்டை ஆளப்போகிற பிரதமருக்காக, மந்திரிகளுக்காகவும், புதிய அமைச்சரவைக்காகவும், அதுபோல தேர்தல் சுமூகமாய் நேர்மையாய் அது ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அது மட்டுமல்ல தேவ சித்தம் ஒன்று மட்டுமே நிறைவேறும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று. ஆகவே கர்த்தர் எந்த ஒரு பிரதமரை முன்குறித்து இருக்கிறாரோ அவரே வரப்போகிறார். ஆனாலும் அவர் யார் என்று நமக்கு அறியாமல் இருக்கிறோம். தேவன் மட்டுமே அதை அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியா, அது மட்டுமல்ல நம்மை ஆளப்போகிற அந்த அரசாங்கமானது நல்ல சட்டதிட்டங்களை, நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு செய்ய அந்த அதிகாரிகளும் அங்கே ஜனங்களுக்கு உதவுகிறவர்களாக, அமைச்சரவையில் இருக்கிறவர்கள், மந்திரிமார்கள், இன்னும் அரசு அதிகாரிகள், இன்னும் தொழிற்சாலைகள், இன்னும் வேலை செல்லுகிற இடங்களிலே, குடும்பத்திலே, அங்கே மற்றும் எல்லா தேவைகள் சந்திக்கப்படவும், அங்கே ஒவ்வொருவருடைய ஜீவியத்திற்கு தேவையான காரியங்களை அரசாங்கம் செய்து கொடுக்கத்தக்கதாக, அது மட்டுமல்லாது லஞ்சம், திருட்டு, கொலை, கொள்ளை, அக்கிரமங்கள், பாவங்கள், அங்கே ஒருவரை ஒருவர் அங்கே பழி சொல்வதும், திருடுவதும், ஏமாற்றுவதும், கொள்ளையடிப்பதுமான காரியங்கள் நடைபெறாதபடி தேசத்திலே தேவ கிருபை, தேவ தயவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். சமாதானத்தோடு தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழத்தக்கதாக தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
இயேசுவே இரக்கமாக இரும். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இயேசுவே இரக்கமா. ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். இயேசப்பா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. விடுதலை கிடைக்கட்டும் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இயேசுவே இரக்கமாயிரும். ஆமென், ஆமென். இயேசுவே கிருபையாயிரும். ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் தகப்பனே. ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை செய்யும், கிருபையாயிரும். ஆமென், ஆமென் ராஜாவே. உணரட்டும் ஐயா. ஆமென், ஆமென். தாரும், தாரும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தாரும் ஐயா. கிருபை செய்யும். தரும் அப்பா. ஆமென், ஆமென். தாரும் இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ராஜாவே. கிருபை செய்யும், கிருபையாயிரும். ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆளுகிற அதிகாரிகளுக்காய், வரப்போகிற தேர்தலுக்காய், இன்னும் புதிய ஆண்டவரே அமைச்சரவைகளுக்காய், அதிகாரிகளுக்காய் தேவ கிருபை, தேவ தயவு கிடைக்க வேண்டுமா? எலெக்ஷன் நல்ல விதமாய் நடக்கும்படியாய், எந்த விதமான ஆண்டவரே ஏமாற்றுதலோ, எந்த விதமான ஆண்டவரோ லஞ்சமோ, பணத்தை கொடுத்து ஜனங்களை மதிமயக்காதபடி, ஜனங்களை வஞ்சிக்காதபடி, கர்த்தாவே தேர்தலானது சரியாய் நடைபெற கர்த்தர் இரக்கம் பார். தேவனே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உணர்வை தார். ஆளுகிற அதிகாரிகள் ஒரு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபையை தார். உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கிருபையை தார். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் எங்கள் வேண்டுதலை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே இந்தியாவிலே இன்றைக்கு கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடைபெறுகிற விவசாய போராட்டத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு அது தேசம் முழுவதும் பரவி அங்கே கடந்த வருஷத்திலே
அநேக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பஞ்சம், வறுமைகள், தண்ணீர் சரியாய் கிடைக்காமலும், அதுபோல விளைச்சல் இல்லாமலும் அநேக வேதனைகள், போராட்டங்கள், இன்றைக்கு உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை, விவசாயமானது விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த விவசாயமானது அது விளைநிலங்களாக இல்லாதபடி அது குடியிருப்புகளாக மாறிக்கொண்டு வந்து வரும் நாட்களிலே மிக கொடிதான பஞ்சம் வரும் என்று வேதம் எச்சரிப்பது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் மரித்து கொண்டு அந்த தொழிலானது அது முடங்கி அது எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் அது சபிக்கப்பட்ட பூமியாக அல்லது விளைநிலங்கள் இல்லாதபடி அங்கே பூமியானது தரிசு நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு புஞ்சை நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அது குடியிருப்புகளாக மாறிக்கொண்டு வருகிறதுனாலே நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாறுதல், ஒரு பெரிய அங்கே உணவு புரட்சி அல்லது பெரிதான ஒரு பசி பட்டினிகள் ஏற்படும். இன்றைக்கும் கூட இந்தியாவிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒருவேளை உணவில்லாமல் அங்கே உறங்குகிறார்கள். அவர்களுக்கு உணவு கிடைப்பதில்லை என்று அரசாங்கம் அங்கே எச்சரித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான இந்த ஒரு கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவ கிருபை, நல்ல விளைச்சல் கிடைக்க, நல்ல நிலங்கள் பயிரிடப்பட, கலப்பிடங்கள் இல்லாதபடி நல்ல உணவு கிடைக்க, விவசாயிகளுக்குரிய தீர்வு கிடைக்கத்தக்கதாக, விவசாயிகளும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, ஆளுகிற அதிகாரிகளும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க, விவசாயிகளுக்காய் உணவுப் பொருட்களுக்காக, விளை நிலங்களுக்காக அந்த அதை செய்கிறவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட, அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட, ரட்சிக்கப்பட்டவர்கள் சாட்சியாய் இருக்க தேவ கிருபை கிடைக்கத்தக்கதாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஐயா அந்த அருமையான வேளையிலே தேவனே விசேஷமாய் இந்தியாவில் ஒவ்வொரு விளைநிலங்களுக்காய், விவசாயிகளுக்காக, ஆண்டவரே உணவுப் பொருட்களுக்காக, தண்ணீருக்காக, கால சூழ்நிலைகளுக்காக, ஆண்டவரே விவசாயிகள் உடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காய், அவருடைய மீட்புகளுக்காக, அவருடைய பிள்ளைகள், அவருடைய அந்த சந்ததி, அவர்கள் இருக்கிற இடம், அவர்களை சுற்றி இருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆண்டவரே அநேக விவசாயிகள் போராடி கொண்டு தங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கவில்லையே, விவசாயமானது அழிந்து கொண்டிருக்கிறது என்று அரசாங்கத்தை நோக்கி அவர்கள் எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் செவிகொடாதபடி அவர்களை முடக்கி கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய காரியங்கள் ஈடுபடாதபடி அதற்கு தடை ஏற்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க, அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க, அதிகாரிகளும் அவர்களுக்கு சரியானதை செய்து கொடுக்க, விவசாய நிலங்களுக்கான தேவைகள் சந்திக்கப்பட, நல்ல உணவு, நல்ல விளைச்சல் கிடைக்க, ஆண்டவரே விவசாயிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படவும், அந்த குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்படவும், இன்றைக்கு தற்கொலைகள், மரணங்கள், அங்கே கடன் வாங்கி கொண்டு கடனை எப்படி செலுத்துவது என்று அறிய முடியாதபடி தங்களுடைய விளைநிலைச்சலை விற்றுக்கொண்டும், தங்களுடைய உடைமைகளை விற்றுக்கொண்டும், அங்கே பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, அங்கே உறவினர்களை இழந்து கொண்டு இன்றைக்கு அநேகர் கதறி, ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே துக்கத்தோடு, பாரத்தோடு, வருத்தத்தோடு ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் கதறிக்கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, அந்த வேதனையோடு இருக்கிற, அந்த ஆண்டவரே கர்த்தாவே சகிக்க முடியாத பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஒரு விஷயம் கூட உடைய கரத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் இயேசுதாமே அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். என் இயேசுதாமே அவர்களுக்கு ஆண்டவரே உடைய கடன் பாரங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரும். கர்த்தாவே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீடியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிய வேண்டும். கர்த்தரே விளையச் செய்கிற தேவன், கர்த்தரே நீர் பாய்ச்சுகிற தேவன், கர்த்தரே தண்ணீரை கொடுக்கிறவர், அவரே மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்பா, மெய்யான தேவனாகி உம்மை அறிந்து கொள்ளட்டும். வானம் உமது ஆண்டவரே சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பாதத்திலே வரட்டும் அப்பா. அவர்கள் உம்மண்டையில வந்து இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று உம்முடைய பெயரை சொல்லி அவர்கள் அழைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இத்தனை நாள் ஆண்டவரே அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திலே மனம் திரும்பாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப, அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க, அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க, அவர்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்க, சந்தோஷம் கிடைக்க, கர்த்தாவே அந்த குடும்பத்தை, அந்த விளை நிலங்களை, அந்த ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகிற அதிகாரிகளும் மனம் திரும்பட்டும், ஆளுகிற அதிகாரிகளும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா.
ஆண்டவரே, அவர்களை கொடுமைப்படுத்தாதபடி, அவர்களை தண்டிக்காதபடி, அவர்களை துன்புறுத்தாதபடி, அவர்களை வேதனைக்குட்படுத்தாதபடி, கர்த்தாவே, அவருடைய இருதயத்திலே நீர் பேசும் கர்த்தாவே. தேவ இரக்கம் கிடைக்கட்டும், தேவ தயவு கிடைக்கட்டும். அதுபோல உணவுப் பொருட்கள் இந்த நாட்களிலே மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. விலைவாசிகள் ஆண்டவரே மிக கடுமையா இருப்பதால் ஜனங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வாங்க முடியாதபடி மிகவும் சோர்ந்து பண கஷ்டங்கள் ஆண்டவரே கடன் பாரங்கள் ஏற்பட்டு கொண்டு இந்த நாட்களிலே தேவனே ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டும். தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்களும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். தேவன் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உம்முடைய கரம் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? உம்முடைய கிருபை ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? உம்மை அறிகிற அறிவு கிடைக்க வேண்டுமா? உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டுமாய். தேவனை காணும்படியா, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. விவசாயிகளுக்காய், விவசாய நிலங்களுக்காய், தேவைகளுக்காய், உணவு காரியங்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க கிருபை கொடுத்து ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். நாம் தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்திற்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பள்ளி, கல்லூரிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எக்ஸாமுக்காக சிறு குழந்தைகளிலிருந்து வாலிபர்கள், இளைஞர்கள், அதுபோல வேலை கிடைக்க வேண்டும், வேலைக்கு செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு, அதுபோல வாலிப பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள், நல்ல ஒரு மணவாளனை, நல்ல மணவாட்டியை, அது மட்டுமல்ல திருமண தேவைகள் சந்திக்கப்பட, அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம், தேவ கிருபை கிடைக்க, வாலிபர்களுக்கு வேலை கிடைக்க, வாலிப பெண்கள் அங்கே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறபடியாய் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கவும், சிறு பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள் அங்கே போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின் இந்த மாதிரியான முறை தவறின காரியங்களில் ஈடுபடாதபடி, அது மட்டுமல்ல இன்றைக்கு கற்பு என்பது ஒரு கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டு வருகிறது. அங்கே தங்களுடைய கற்புகளை, தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய பொருட்களை அங்கே மரியாதை செலுத்தாதபடி இன்றைக்கு அது மிக மோசமான வழியிலே தங்களுடைய பணத்திற்காக அல்லது தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்ள அல்லது தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய வெறியாட்டங்களை அங்கே காம வெறியாட்டமும், குடிப்பழக்கமும், போதை பழக்கமும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு ஒரு நாளை தவறான செய்கைகள், தவறான காரியங்களிலே இந்த தேசமானது தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சிறு பிள்ளைகளை பிடித்து கொலை செய்வதும், கற்பழிப்பதும், அங்கே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வதும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. அதுவும் இந்தியாவிலே அங்கே அநேக ஜனங்கள் இதன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் அங்கே அநேக பெண்களும், சிறு பிள்ளைகளும், வாலிபர்களும் கொலை செய்யப்படுவதும், அங்கே கற்பழிக்கப்படுவதும், அங்கே துன்புறுத்தப்படுவதும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. அது மிக கொடூரமான, மிகவும் அங்கே அது துக்ககரமான காரியமாக இருக்கிறது, வேதனைக்குள்ளாகிற காரியமாக இருக்கிறது என்று கூட நேற்று ஐநா சபை அதை குறித்து அங்கே பேசியிருக்கிறார்கள். ஆகவே அதிகாரிகள் அப்படிப்பட்டவர்களை மிக கடுமையாய் தண்டிக்கவும், அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட அந்த குடும்பம் அங்கே எவ்வளவு அசிங்கப்படுகிறது, எவ்வளவு கேவலப்படுகிறது, எவ்வளவாக அந்த குடும்பம் அங்கே வேதனைப்படுகிறது என்ற உணர்வு மற்றவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதா அங்கே பெண் பிள்ளைகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்களுக்காக, சிறுவர் சிறுமிகளுக்காக இந்த நேரத்தில் இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஒரு ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே வாலிப ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அப்பா. கர்த்தாவே, இப்போ வந்து கர்த்தாவே எந்த விதம் கெட்ட பழக்க வழக்கங்களிலும் எதுவும் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல முறையில் படித்து நல்ல மார்க்குகள் வாங்கி கர்த்தாவே நல்ல ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு வேலைக்கு ஸ்தோத்திரம் செல்ல அப்பா. வேண்டுமா நாங்கள் ஆமென் ஜெபிக்கிறோம் ஆமென். கர்த்தாவே. ஆண்டவரே எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களையும் சிக்காதபடி கர்த்தாவே குடும்பத்திற்கு எந்த விதமான அவமானங்கள் எதுவும் வாங்கி கொடுக்காதபடி கர்த்தாவே நல்ல இயேசுவே முறையில் அந்த பிள்ளைகளை வளர இரக்கமாயிரும். வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபன் தன் வழியில் எதனால் சுத்தம் செய்யும் அந்த வசனத்தினாலே இந்த சொன்னவர்கள் கர்த்தாவே வாலிபர்கள் சிறு வயது முதலே கர்த்தாவே ஆண்டவரே எந்த விதமான கெட்ட இயேசுவே பழக்க வழக்கங்களில் ஸ்தோத்திரம் ஈடுபடாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை ஆமென் பாதுகாக்க வேண்டுமா ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற கர்த்தாவே அந்த எக்ஸாமுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தேர்விலே நல்ல முறையில் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் பரீட்சை எழுதி நல்லா பாஸ் ஆக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கு கர்த்தாவே அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல இயேசப்பா ஞானத்தை புத்தியும் தர ஸ்தோத்திரம் வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். அப்பா. படிப்பில் நல்ல ஆமென் அறிவை தர ஆமென். வேண்டும் கர்த்தாவே. சரீரத்திலும் எந்த விதமான நன்றி பாதிப்புகளும் வராதபடி ஆண்டவரே. கர்த்தாவே ஆமென். நல்ல முறையில் அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் தேர்வை அட்டன் செய்ய ஸ்தோத்திரம் வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. வேதனை ஆமென். கர்த்தாவே விபச்சாரம் வேசித்தனம் கர்த்தாவே புதி போதை பழக்க வழக்கங்கள் கற்பழிப்பு கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவே எத்தனையோ இரக்கமாயிரும். பெண்களை ஆமென். அவமானப்படுத்தி கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவே மோசம் போகிறமான காரியங்கள் எத்தனையோ வாலிபர்கள் செய்து இயேசுவே கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. தான் கிருபையாயிரும் செய்வது தவறு என்று கிருபையாயிரும். அறியாதபடி கர்த்தாவே அவர்கள் குடிப்பழக்கத்தினாலும் மதுமயக்கத்தினாலும் கர்த்தாவே பெண்களை கற்பழித்து கர்த்தாவே அவர்கள் குடும்பத்திற்கு கர்த்தாவே ஒரு சமாதானத்தை தர இல்லாமல் கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தவறுகளை அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாதபடி செய்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த முரட்டாட்டம் செய்கிறவர்களை கர்த்தாவே கண்டிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே கர்த்தாவே. அவர்கள் ஸ்தோத்திரம் மனம் திரும்ப வேண்டுமா ஸ்தோத்திரம் நாங்கள் அப்பா. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய விதத்தில் நீ பேசும் கர்த்தாவே. இந்த விதமாக தவறுகள் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கும் கர்த்தாவே சகோதர இயேசுவே சகோதரிகள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இயேசுவே தேசத்தில் அதிகமாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. கொலைகள் கற்பழிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. ஏன் இந்த ஆமென் கொடூரமான செயல் ஆமென். அதிகரித்துக் நன்றி கொண்டே ஐயா இருக்கிறது என்று நன்றி ஐயா. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர வேண்டுமா நாங்கள் இயேசுவே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனமிரங்கும் இயேசுவே தேசத்தில் மனமிரங்கும் ஒரு சமாதானத்தை ஸ்தோத்திரம். தர வேண்டுமா ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் தேசமானது ராஜாவே. சீர்கெட்டு போய்க்கொண்டே இருக்கிறது இயேசுவே கர்த்தாவே. ஆண்டவரே கிருபையாயிரும். சோத்திரம் சோத்திரம் எங்கு நோக்கிலும் கர்த்தாவே ஆண்டவரே எத்தனையோ விதமான கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இயேசப்பா கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னும் அப்பா. கர்த்தாவே பூகம்பம் கொள்ளை இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே குண்டு வெடிப்பு கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவே எத்தனையோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாலியல் அப்பா. கொடுமைகள் கர்த்தாவே எத்தனையோ விதமான இயேசுவே கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. கிருபையாயிரும் ஆண்டவரே மனுஷன் கிருபையாயிரும். தான் செய்கிறது என்னதென்று அறியாமல் ஒவ்வொருவரும் இயேசுவே செய்கிறார்கள் கர்த்தாவே. கிருபையாயிரும் அவர்களை நீர் கர்த்தாவே கிருபையாயிரும். தண்டிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் செய்கிற காரியம் தவறு என்று உணர்வை தர வேண்டுமா நாங்கள் இயேசுவே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் இவர்கள் மூலம் அந்த ஸ்தோத்திரம் குடும்பமும் அப்பா. கர்த்தாவே கர்த்தாவே மனஸ்தாபப்பட்டு கர்த்தாவே அவர்களை குடும்பத்திற்கு ஏன் இந்த இப்படி செய்கிறார் என்று அவர்களும் கர்த்தாவே ஆண்டவரே இவை செய்கிற தவறுகள் மூலம் அந்த குடும்பமும் அவமானப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. இயேசுவே இயேசப்பா சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட ஸ்தோத்திரம் மனம் அப்பா. திரும்பும் கர்த்தாவே. தவறுகள் செய்யாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு விதத்திலும் பேசும் இயேசு கர்த்தாவே. ஆண்டவரே. ஆண்டவரே ஆமென் சோத்திரிக்கிறோம் ஆமென். சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி தேசத்திற்கு ஐயா. ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும் கர்த்தாவே. எந்த ஆமாண்டவரே விதமான பிரச்சனைகளும் கிருபையாயிரும் வராதபடி பிள்ளைகளை இரக்கமா. நீர் பாதுகாக்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை தவிர்த்து பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆமென் பலவீனமான இயேசுவே காரியங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாதிப்புகளும் வராதபடி எந்த விதமான இடையூறுகளும் வராதபடி நீ பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம் ஆமென் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்திருக்க நன்றி ஆண்டவரே. நன்றி இந்த அப்பா. தேசத்தை ஆமென். நீ பாதுகாத்து வர்றதுக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. சமத்து வருகிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவர் ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் நம்மளுடைய இம்மட்டுமாய் ஏறெடுத்த எல்லா ஜெபத்தை கேட்டதற்காய் வேண்டுதலை கேட்டதற்காய் நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜனங்களுக்காய் ஆளுகிற அதிகாரிகளுக்காக சபைகளுக்காய் ஊழியங்களுக்காய் ஊழியர்களுக்காய் அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் பெண்களுக்காய் ஆண்டவரே வயதானவர்களுக்காய் ஆண்டவரே இப்படி ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தாவே விவசாயிகளுக்காய் உணவுகளுக்காக தொழில்களுக்காக இன்னும் மனதன தேவைகளுக்காக எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் பதிலளித்ததற்காய் நன்றி. அதுபோல இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் நடக்கிற ஊழியங்களுக்காய் ஊழியருடைய பாதுகாப்புக்காய் சபைகளுக்காக இந்த ரட்சிப்புக்காய் மீட்புக்காக ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்து ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நிறைய மனம் இறங்கும் தயவு செய்ததற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தேவன் தாமே நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசித்து
கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 23 13 முதல் 23 வரை 25 வரை நாம் வாசிக்கலாம். 13 முதல் 25 வரை. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, விற்காதே, அப்படி நீ ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார், உன்னை பெற்றவள் மகிழுவாள் என்பதே. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எவ்விதமாக இந்த பூமியிலே அங்கே இருக்க வேண்டும், அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால், உன் இருதயம் ஞானமாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இருதயத்திலே கிடைக்கிற அந்த சந்தோஷம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஞானமுள்ளவர்களாய் நடக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, அங்கே தேவன் நம்மை அங்கே தன்னுடைய சிந்தைகளைப் போல, தன்னுடைய எல்லைகளைப் போல, அங்கே தான் என்ன செய்ய விரும்புகிறார் அதை செய்யத்தக்கதான இருதயத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவேதான் அங்கே உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, உன் இருதயத்தையும் புத்திமதிகளையும் உன் செவிகளையும் வார்த்தைகளை சாய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய அந்த பேச்சுக்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய புத்திகளையும் நம்முடைய செவிகளையும் நாம் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்கள், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு, நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது, உங்கள் தாய்களையும் தகப்பனுக்கும் செவி கொடுக்கும் பொழுது, உங்கள் தாயானவள் வயது சென்றால் அவளை அசட்டை பண்ணாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் என்றும், ஞானமுள்ள பிள்ளைகளை பெறும் பொழுது, அங்கே புத்தியுள்ள பிள்ளைகளை பெறும் பொழுது, அது அவர்களுக்கு மகிழ்ச்சியும், அங்கே தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள், பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து, சிறு வயது முதல் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற படியாக நடத்தும்படியாக, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று அங்கே அறிந்து கொள்ளத்தக்கதாக அங்கே நாம்
தேவனுக்கென்று பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்கள், உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உன் இருதயத்தை நீ எனக்கு தா, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது, தேவனுடைய அந்த நன்மைகளை, அங்க நல்ல காரியங்களை, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது ஜீவனுடைய ஊற்றாக இருக்கிறது. அது ஜீவனை தருகிறது, அது நன்மைகளை தருகிறது. அங்கே தேவனுக்கு பிரியமானதை செய்ய அது நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாக நடந்து நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று நாம் இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிறார். நம்முடைய தாய் தகப்பனை அங்கே ஞானமோடு புத்தியோ அங்கே நாம் அவர்களுக்கு உண்மையாக நடக்கும் பொழுது, அவர்களுக்குரிய தேவைகளை, அவர்களுக்குரிய கனத்தை, மரியாதையை செலுத்தும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளும் அதை போல நாம் செய்வதை பார்த்து அவர்கள் நடப்பார்கள். ஆகவேதான் அங்கே தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கென்று வார்த்தைகளை கொடுத்து, அங்கே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய சுயத்தின்படி வாழாதபடி, வேத வசனம் சொல்லுகிற காரியத்தின்படி, வேதத்தினுடைய காரியத்திலே நாம் நாம் வாழ வேண்டியதாக இருக்கு. ஆகவேதான் பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லியிருக்கு. ஆகவே நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட எண்ணமானாலும், எப்படிப்பட்ட காரியமானாலும், அது தேவன் மட்டுமே அதை முடிவு செய்கிறார். அது தேவனுடைய செய்கையாக இருக்கும். அது மட்டுமே அது சரியானபடி இருக்கும். ஆகவேதான் இந்த பூமியிலே பாருங்கள், மனைவியை கண்டடைகிறவன் நம்மையே கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல புத்தியுள்ள மனைவி கிடைக்கும் பொழுது அது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஈவாகும். அது மட்டுமல்ல, அங்கே மனைவியை, ஒரு சரியான தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மகளை அங்கே அவன் கண்டடையும் பொழுது அது நன்மையை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல தாய் தகப்பனை, நல்ல பிள்ளைகளை, நல்ல குடும்பத்தை கொடுத்து இந்த நிமிஷம் வரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தருக்கு, நம்மோடு கூட இருக்கிறவருக்கு நன்றி சொல்லி, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய தாய் தகப்பனை எப்படி மரியாதை கொடுக்கிறோமோ, எப்படி அவர்களுக்கு உடைய தேவைகளை சந்திக்கிறோமோ, அதை போல மனைவியையும் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் கர்த்தருக்கு உண்மையாக நடக்கத்தக்கதாக இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் அங்கே அதாவது இன்றைக்கு தாய்மார்கள் தினம் என்றும் பெண்கள் தினம் என்றும் சொல்லி இன்றைக்கு நினைவு கூறுகிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா, ஸ்திரீயானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இது அந்த பலவீன பாண்டம் அவள் ஒரு நல்ல மனைவியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மனைவியை கண்டடைகிற நன்மையை கண்டடைகிறான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு ஸ்திரீயையும் நல்ல மனைவி அது கர்த்தர் கொடுக்கும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய், ஞானமுள்ள ஸ்திரீயாய், குடும்பத்தை அங்கே பிள்ளைகளை அங்கே ஒழுக்கத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோடு பரிசுத்தமுள்ள ஒரு மனைவியாக, பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு நல்ல தாயாக, தன்னுடைய குடும்பத்திற்கு அங்கே கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனைவியாக இருக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்கிறீர். நல்ல இருதயத்தை, நல்ல நினைவுகளை, நல்ல சிந்தனைகளை தருகிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள உத்தமமான குடும்பமாய் இருக்க, ஒரு மனைவியாய் இருக்க, ஒரு பிள்ளைகளாக இருக்க, பெற்றோர்களாக இருக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்தை கொடுத்திருக்காய். நன்றி. தொடர்ந்து நம்முடைய கரம் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆண்டவரே அந்த ஆராதனையிலே நாங்கள் குடும்பமாய், சபையாய் ஆண்டவரே அநேகர் பங்கு கொள்ள தேவ கிருபையை தாரும்.
தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். ஒரு காலமுடைய வருகை காணப்படுமானால் அதில் பிரவேசிக்கத்தக்க எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி உமோடு கூட என்னென்றைக்கும் இருக்க எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Thank you, Jesus. ஆமென். கர்த்தருக்கு